வணக்கம். இந்த வீடானது கிழக்கு பார்த்த வீடு. கிழக்கில் ரோடு வந்தபடியால் இந்த இடங்களில் கட்டிடத்தை வளர்த்த முடியாமல் படி இந்த அமைப்பில் போட்டார்கள். இப்போது இந்த படியானது மெயின் ஸ்டோர் கிழக்கு பார்த்து உள்ளது. இந்த கிழக்கு பார்த்த நடையிலிருந்து வடக்கில் படி இறக்கமாக வருகிறது. இதுபோல செய்யலாமா கூடாதா என்று நண்பர் ஒருவர் புகைப்படத்தை அனுப்பி விளக்கம் கேட்டார். இந்த கிழக்கு முக வீட்டில் இது போன்ற லேண்ட் அமைத்து படியானது வடக்கு பார்த்து சரிவாக வருவதால் எந்த தவறுகளும் இல்லை வாஸ்துப்படி. ஆனால் கட்டிட அமைப்பை கவனியுங்கள். இது கிழக்கு அக்னி பாகம். இந்த அக்னி பாகமானது சுமார் 3 அடியில் வளர்ந்துள்ளது. 3 அல்லது 3.5 அடியில் வளர்ந்துள்ளது. அந்த வளர்ந்துள்ள அளவுகளுக்கு மேலே பால்கனி போல காங்கிரீட் நீட்டப்பட்டுள்ளது. சரி, இவை சரியான அமைப்பு. ஆனால் வடகிழக்கு சுவரானது பில்லருடன் அந்த 3.5 அடியில் குறைந்து உள்ளதை கவனிக்க வேண்டும். இப்படி குறைந்து இருக்கும்போது சரியான ஈசான்ய பாகமான இந்த இடத்தில் தூண் அல்லது சுவர் வர வேண்டும். அந்த சுவரானது மேல்கூரையை தொட வேண்டும். அப்படி இருக்கும்போதுதான் அது ஈசான்யம் குறையாமல் ஈசான்ய வெட்டு என்று ஆகாமல் தவறுகள் வராது. ஆக இந்த புகைப்படத்தில் உள்ளது போல அமைக்கும்போது இந்த படி அமைப்பு சரி என்றாலும் கட்டிட அமைப்பில் ஈசான்யம் குறைவது மிகப்பெரிய தவறு. இவற்றை கவனித்துவிட்டு இந்த நடையானது கால் அமைப்பில் அக்னி மூலையில் இருக்கலாம் என்று வரைபடம் வரைந்து அனுப்ப சொல்லி கேட்டிருந்தேன். அவர்கள் வரைபடம் அனுப்பியுள்ளார்கள். அந்த வரைபடத்தை கவனிக்கும் போது இந்த கட்டிட அமைப்பில் ஏகப்பட்ட தவறுகள் இருந்தன. அவற்றை புதிதாக நீங்கள் வீடுகள் கட்டும்போது இதுபோல் நேராமல் இருக்கலாம் என்பதற்காக இந்த சிறிய வீடியோ. இதை நீங்கள் முழுவதுமாக பார்க்கும்போது ஒரு வீடை எப்படியெல்லாம் அமைக்கக்கூடாது என்பதை சரியாக தெரிந்து கொள்ள முடியும். இந்த வரைபடமானது அவர் வரைந்து அனுப்பியது. இதில் உள்ளமைப்புகள் உங்களுக்கு தெளிவாக புரியாது என்பதற்காக நான் வரைபடம் சரியாக வரைந்து அனுப்பி விளக்கம் தருகிறேன், கவனியுங்கள். இப்போது மேற்கண்ட அமைப்புள்ள வீட்டின் வரைபடம் இவை. இதுபோன்ற கட்டிடத்தில் உள்ள தவறுகளை பார்ப்போம். இப்போது வடக்கு பாகத்தில் ஹால் அமைப்பு. இந்த ஹால் அமைப்பானது தவறில்லை என்றாலும் இந்த நடை வெளிவரும் நடையானது இந்த ஹால் அமைப்பில் அக்னி மூலையாகும். இவ்வாறு அமைக்கும்போது இதை நாங்கள் தவறு என்கிறோம். ஆனால் பல வாஸ்து வல்லுநர்களும் மொத்த நீளத்தில் நடுவில் தாண்டி வந்தபோது இது சரியான நடைதான் என்கிறார்கள். ஒரு வீட்டிற்கு வாயில்கள் அதாவது நடைகள் அமைக்கும்போது கண்டிப்பாக உள் அமைப்பில் இருந்து நடுப்பாகத்திற்கு வடக்கு கிழக்கு போன்ற உச்சமான பாகங்களில் தான் நடைகள் வர வேண்டும். ஆக இந்த கால் அமைப்பில் இருந்து பார்க்கும்போது இந்த நடையானது கிழக்கு அக்னி நடை. ஆக இது ஒரு தவறு. இரண்டாவது, டைனிங் ஹாலுக்குள் நுழைவது. இந்த டைனிங் அமைப்பில் நுழைவது இந்த உள் அமைப்பிற்கு வாயாவிய நடையாகும். வடக்கு வாயாவிய நடை. இந்த நடையும் தவறு. அதேபோல மாடிக்கு செல்வதற்கு வெளியில் இடம் இல்லாததால் உள்படி அமைப்பு கொடுக்கிறார்கள். அந்த உள்படி அமைப்பை எவ்வாறு கொடுத்திருக்கிறார்கள் என்றால் கிழக்கு சுவரை தொட்டுள்ளது. ஒரு வீட்டிற்கு உள்படி அமைப்பு எந்த இடங்களில் கொடுத்தாலும் கிழக்கு வடக்கு சுவர்கள் தொடாமல் கொடுப்பதே முறையாகும். இந்த படி அமைப்பின்படி இது கிழக்கு சுவர் தொட்டுள்ளது, தவறாகும். அதேபோல ஏற துவங்குவது சிறிய மேடை போல் அமைத்துள்ளார்கள். இந்த மேடையில் நாம் கிழக்கு பார்த்து தான் ஏற வேண்டும். இந்த கிழக்கு பார்த்து ஏறுவதும் தவறாகும். இப்படி கிழக்கு பார்த்து ஏறி தெற்கு நோக்கி நகர்ந்து மேலே தெற்கு சுவரில் மேற்கு பார்த்து உள்நுழைவது போல் அமைக்கிறார்கள். அப்படி உள்நுழையும் போதே இந்த டைனிங் அமைப்பில் இந்த நிறுதி மூலையானது மேலே துவாரம் விழும். இப்படி மற்ற இடங்கள் மூடப்பட்டு நிறுதி மூலை துவாரம் விழுவதும் தவறான அமைப்பாகும். ஆக இந்த வீட்டிற்கு படி அமைப்பு தவறு. அதேபோல கிச்சனுக்கு உள்நுழையும் நடையும் கிச்சன் அமைப்பில் வடக்கு வாயவியமாக நகர்ந்து விடுகிறது. இதுவும் தவறாகிவிடும். இந்த படி அமைப்பு வந்ததால் நடையை நகர்த்தியுள்ளார்கள். அதேபோல பெட்ரூமுக்கு உள்நுழையும் நடையானது
இங்கே வைத்திருக்கிறார்கள். இது ஒரு அளவுக்கு நடு அல்லது ஈசான்ய பாகம் இந்த அறை அமைப்பில் வரும்போதே இது சரியே என்றாலும் பாத்ரூம் அமைப்பு இதுபோல ஒரு பெட்ரூம் அமைப்பிற்கு முழுவதும் வந்தால், அதாவது இந்த பெட்ரூம் அமைப்பிற்கு இது ஈசான்ய பாகம், இந்த ஈசான்யம் வரை பாத்ரூம் அமைப்பு வரக்கூடாது. ஆக இந்த அமைப்பும் தவறு. இதுபோல பல தவறுகள் இந்த வரைபடத்தில் உள்ளன. சரி, இந்த வரைபடத்தில் உள்ள தவறுகளை எவ்வாறு சரி செய்யலாம் என்பது பற்றி பார்ப்போம். இந்த வரைபடத்திற்குரிய வீடு தங்கள் பார்வைக்கு அதில் கவனித்திருந்தீர்களானால் கால் அமைப்பில் ஈசான்யம் எனப்படும் வடகிழக்கு மூலையில் மணல்கள் கொட்டி வைத்திருப்பதை காணலாம். அவ்வாறு வடகிழக்கு மூலையில் பாறங்கள் அமையும் போது அந்த வீட்டின் வேலைகள் தடைபடும் என்றும் வாஸ்து சொல்கிறது. அதேபோல் வடகிழக்கு மூலையை விட்டு அக்னி மூலையாக, அதாவது கால் அமைப்பில் அக்னி மூலையாக வாயில் வரும்போதும் அந்த வாயிலை நாம் உபயோகிப்பதால் சோபா போன்ற கனமான பொருட்கள் ஈசான்ய மூலைக்கு வரும். அந்த ஈசான்ய மூலை வெயிட்டாகும். அதுவும் வாஸ்து தவறுபடி குற்றமாகிறது. இப்போது படியமைப்பும் கிழக்கு சுவரில் இருந்ததையும் கவனித்திருப்பீர்கள். அதுபோல் கிழக்கு சுவர் பாரமாகக்கூடாது. இது போன்ற நிறைய தவறுகள் இந்த அமைப்பில் உள்ளன. இப்போது காங்கிரீட் அமைப்பதற்குள் ஆலோசனைக்கு வந்ததால் நான் சரியான வரைபடம் கொடுத்து சொல்லும் அமைப்பின்படி இவற்றை சுலபமாக மாற்றிக்கொள்ள முடியும். சிறிய இடங்களில் சுவர்களை இடித்து நடைகளை அடைத்து என்பது போல செய்தாலும் பிறகு நிம்மதியான வாழ்க்கைக்கு உத்தரவாதமாக வாஸ்து அமைப்பு வரும் என்பதை சொல்கிறோம். சம்பந்தப்பட்டவர்கள் இதுபோல தங்கள் கட்டிடங்களில் தவறுகள் வைக்காமல் சரியான ஆலோசகர்களை கேட்டு தங்கள் வீடுகளை அமைத்தால் மேற்படி செலவுகள் மிகவும் குறையும். வாஸ்து ஆலோசகர்களுக்கு சிறிய செலவுகள் செய்வதற்கு யோசிக்கும் போதே தவறான அமைப்புகள் ஏற்பட்டு அவர்களுக்கு மனஸ்தாபங்களும் மன கஷ்டங்களும் பண கஷ்டங்களும் வருகிறது. இந்த வரைபடத்தை அனுப்பியவரும் கட்டிடம் பாதியில் நின்று மிகுந்த மன உளைச்சல் தருவதாக குறிப்பிட்டுள்ளார். தற்போது இந்த ஈசான்ய வெட்டு, இந்த மனைக்கு வடகிழக்கு ஈசான்ய வெட்டு வருவதை கவனியுங்கள். இப்போது தெரிகிறதல்லவா, அக்னி மூலை வளர்ந்து ஈசான்யம் வெட்டுப்பட்டுள்ளது. இதுபோல விட்டு வருவதும் மிகுந்த தவறாகும். இதுபோலன்றி சரியான முறையில் நீங்கள் கட்டிடங்களை அமைக்க தரமான வாஸ்து ஆலோசகர்களை நாட வேண்டும். அடுத்த வரைபடத்தை கவனியுங்கள். தற்போது அந்த தவறான வரைபடம் சரியான முறையில் எப்படி அமைக்கலாம் என்பது பற்றிய விளக்கம். இப்போது கவனியுங்கள். பெட்ரூம், இந்த பெட்ரூமிற்கு வடக்கு ஈசான்யமாக கதவு இது வழியாக வந்து கால் அமைப்பிற்கு வர வேண்டும். இப்போது இந்த கால் அமைப்பிலிருந்து உள் நுழைவதற்கு ஒரு ஆர்ச் போல அமைத்து கதவுகள் தேவையில்லை, இப்படி விட்டுவிடுகிறோம். இங்கிருந்து நுழைந்தால் சிறிய வாரண்டா அமைப்பு, இந்த வாரண்டா அமைப்பில் வந்து பெட்ரூமுக்குள் நுழைகிறோம். இந்த பெட்ரூமில் இருந்து பாத்ரூம் இருக்கு. இப்போது இந்த பாத்ரூம் அமைப்பானது பெட்ரூமிற்கு ஈசான்ய வரை தொடராது. ஆகவே இது சரியான முறை. இப்போது டைனிங் கால் பழையபடி இங்கிருந்து நுழைந்தால் வடக்கு வாயாவிய நடை பாதுகாப்பற்றது, அதாவது வாஸ்துப்படி தவறானது என்கிறோம். இப்போது பாருங்கள், இந்த கால் அமைப்பிலிருந்து உள் நுழையும் போது பெட்ரூமுக்கு நுழையும் இடத்தில் சிறிய வாரண்டா போல இருக்கும். சுமார் 5க்கு 5 அடிகள் என்ற அளவில். இதிலிருந்து டைனிங் காலில் நுழையலாம். அதாவது டைனிங் காலிற்கு மேற்கு வாயாவிய நடை, இது தவறாகாது. அதேபோல கால் அமைப்பில் 2 இடங்களில் நுழைவு வாயில் இல்லாமல் ஒரே இடத்தில் இருக்கும்போது சுவர்கள் நீண்டு கிடைக்கும். அவ்வாறு நீண்டு கிடைக்கும் போது அங்கே டிவி மற்றும் கபோர்ட்டுகள் அமைப்பதற்கு சிறப்பாகவும் இருக்கும். இப்போது இங்கே நுழைந்தால் பெட்ரூம் இருக்கும், இதில் வந்தால் டைனிங்கிற்கும் வருகிறோம். இப்படி டைனிங் காலிலிருந்து உச்சமான கிச்சனுக்குள் நுழைவரும். இந்த கிச்சன் நடையும் உச்சத்திற்கு வரும். இப்போது இந்த படி அமைப்பு கிழக்கில் இருந்த படி அமைப்பை தெற்கு சுவற்றிலிருந்து, அதாவது கிச்சன் நடை, இந்த நடையிலிருந்து சற்று நகர்த்தி அமைத்து தெற்கு சுவர் தொட்டு ஏறி இங்கே மேற்கு சுவரில் மேலேற வேண்டும். இப்போது நுழைவது மேற்கு பார்த்து நுழைகிறோம், இது தவறாகாது. இவ்வாறு நுழைந்து இந்த மேற்கு சுவற்றில் இருக்கும் அளவிற்கு உச்சம் வரை செல்லலாம். அப்படி செல்லும் போது இது கீழிருந்து ஏற துவங்குவதால் இந்த இடத்தில் மாடி வெட்டுப்படாது. அந்த வெட்டானது வாயாவிய மூலைக்கு வரலாம். அல்லது லேண்ட் அமைத்து சற்று தள்ளியும் இங்கே
வடக்கு பக்கமாக நகர்த்தலாம். இப்போது இந்த நடை உள்நுழைவதற்கு மேல் உயரத்தில் தான் படியின் லேண்ட் வரும். அப்படி வரும்போதே இங்கே படி அமைக்கலாம். இவ்வாறு கவனமாகத்தான் இந்த படி அமைப்பை கையாள வேண்டும். இந்த படி அமைப்பு எக்காரணம் கொண்டும் கிழக்கு சுவருக்கு வரக்கூடாது. இப்போது இந்த டைனிங் அமைப்பில் கிழக்கு பாரமின்றி வாஸ்துப்படி சுலபமாக இருக்கும், நன்றாகவும் இருக்கும். அப்படி நன்மை தரும் அமைப்பு வந்த பிறகு இப்போது கிச்சனும் சரி, டைனிங் ஹாலும் சரி, எல்லா அமைப்பிற்கும் நடைகள் சரியான முறையில் அமைத்தாகிவிட்டது. ஹால் அமைப்பிலிருந்து நாம் வெளிவருவது நடுவில், அதாவது ஈசான்யத்தில் அமைக்கும் போதே கீழ் இறங்குவதற்கு பள்ளம் வரும். படிகள் இங்கிருந்து ஏற துவங்கி மேலே செல்லும் போது இந்த சிட் அவுட் அமைப்பு தேவைப்படுகிறது. அதனால் இந்த ஹால் அமைப்பில் இந்த வீட்டிற்கு கண்டிப்பாக நடுவில் படி வைக்கும்போது சரியான முறையில் வரும். நடுவில் வாயில் வைப்பது சரியான முறை. இந்த வாயில் வைத்து 2 புறமும் சிறிய சன்னல்கள் வைக்க வேண்டும். அதேபோல சுவர் ஈசான்யம் வெட்டிய பழைய அமைப்பிலிருந்து இங்கே மாற்றம் செய்துள்ளதை பாருங்கள். இந்த சுவர் அமைப்பானது ஈசான்ய வரை தொடர்கிறது. அதேபோல கிழக்கு சுவரும் ஈசான்ய வரை தொடர்கிறது. இந்த ஈசான்யத்தில் சிறிய எல் அமைப்பில் சுவற்றை வெட்டுப்பட்டு கொடுக்க வேண்டும். இப்போது சரியான செவ்வகம் அமையும். இவ்வாறு வரும்போதே இந்த சுவர் அமைப்பு வடக்கு சுவர் ஹால் சுவர் அமைப்பிலிருந்து சில அங்குலங்கள் முன்வரணும். அதேபோல கிழக்கு சுவரும் டைனிங் ஹால் அமைப்பு சுவற்றிலிருந்து சற்று வடக்கு புறமாக சில அங்குலங்கள் வளர வேண்டும். அவ்வாறு வளர்த்து ஈசான்யத்தில் எல் அமைப்பில் சுவர் அமைப்பை கொடுக்கும் போதே இந்த இடத்தில் ஒற்றை தூண் கணக்கு வராது. ஒரு அறைக்கு 2 புறமும் வாயில் வைத்தது போல வரும். ஆகவே இந்த அமைப்பு சரியாகும். அல்லது குறிப்பிட்ட இடத்தில் 2 தூண்கள் சதுரமாக அமைத்தும் கொள்ளலாம். ஆக இதுபோல கட்டிடம் எந்தவித தவறும் இல்லாமல் சரியான செவ்வகத்திற்கு வர வேண்டும். அப்படி செவ்வக அமைப்பிற்கு வரும்போதே ஈசான்யம் வெட்டுப்படாமலும் தவறில்லாமலும் அமைத்து இந்த பிளான் படி அந்த வீட்டை திருத்தும் போது எல்லாவித நன்மைகளும் விளையும் என்பதை உறுதியாக கூற முடியும். இதுவரை எமது ஆலோசனையை கேட்டமைக்கு தங்களுக்கு நன்றி. வணக்கம்.